அனைத்து புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அனைவருக்கும் வணக்கம். நாளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் எந்த அரசியல் கட்சிக்கு லாபமோ நஷ்டமோ என்பது வேறு. ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் அனைவருக்கும் இது ஒரு தன்மான பிரச்சனை. அரசியல் அங்கீகாரம் கிடைக்காமல் ஒதுக்கப்படுகின்ற இந்த சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான தேர்தல். இந்த சமுதாயம் ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி இவைகளால் மிகவும் கேவலமாக புறக்கணிக்கப்படுகிறது. இந்த சமுதாயம் முன்னேறவிடக்கூடாது என்பதில் இந்த அரசியல் கட்சிகள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் இன்னும் விழிப்புணர்வு அடையவில்லை என்ற அச்சம் நமக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த ஆணவ பேச்சு இந்த மக்களின் மனதை பெருவாரியாக மாற்றி இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 33,000 வாக்குகள் வாங்கியவர்களானே என்று ஏளனமாக பேசியது. அதே போன்று மதுரை விமான நிலையத்திற்கு தங்களுடைய கிராமத்தை கொடுத்து வாழ்வாதாரம் அனைத்தையும் இழந்து நாட்டுக்காக தங்களுடைய நிலங்களை ஒப்படைத்து பெருவாரியான தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்று உளப்பூர்வமாக கோரிக்கை வைத்து பல ஆண்டுகளாக போராடுகிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு சில சமுதாயத்தை மட்டும் திருப்திப்படுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சிக்கு வந்தால் மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் திருமகனார் பேர் வைப்பேன் என்று ஆணவமாக ஒரு சாதி பற்றாளனாக இந்த சமூகத்தை இழிவுபடுத்தி சென்றிருக்கிறார். இந்த எடப்பாடியின் இந்த செயலானது மிக பெரும் அளவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு மத்தியில் பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. நாங்கள் அரசியல் களப்படிகளில் ஒவ்வொரு ஊராக சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்கள். ஒவ்வொரு கிராமமும் சென்று வரும்பொழுது அவர்களாகவே முன்வந்து தங்களுடைய ஆதங்கத்தையும் அவர்கள் பெற்றிருக்கும் எழுச்சியையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையில் இந்த சமுதாயம் விழிப்புணர்வு அடைகிறது. இதே வாய்ப்பை நாம் பயன்படுத்தி விடாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அதே போன்று மக்கள் அனைவரும் இந்த முறை நிச்சயமாக நமது சமுதாய ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதில் முழு மூச்சாக இருக்கிறார்கள். ஆகவே டாக்டர் ஐயா அவர்களின் தலைமையில் தன்னெழுச்சியாக இந்த சமூகம் ஒன்று திரண்டிருக்கின்றது. இது புதிய தமிழகம் கடந்து தேவேந்திரகுல வேளாளர்களின் மிகப்பெரிய ஒற்றுமை இந்த தேர்தலில் நமக்கு பிரதிபலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அனைவரும் புதிய தமிழகம் சார்பாக 61 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். நிச்சயமாக புதிய தமிழகம் மட்டும்தான் இந்த சமூகமாக தனித்து போட்டியிடுகிறது. ஆகவே அனைத்து மக்களும் உணர்வாளர்களும் இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வருங்காலம் நமக்கான அரசியல் மிக மோசமாக இருக்கும் என்பதை சமீபத்திய உதாரணங்கள் நமக்கு உணர்த்துகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நமது தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் பல 100 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் குடிபோதையில் வெட்டிவிட்டார்கள், கஞ்சா போதையில் வெட்டிவிட்டார்கள் என்பது. அங்கே ஜாதி வெறியில் வெட்டப்பட்ட அவர்கள் திசை திருப்பப்பட்டு
இந்த மக்களுக்கு எழுச்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேறு காரணங்களை காட்டி அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். இது இந்த சமூக மக்களுக்கு புரிகிறதா இல்லையா என்பது நமக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஆகவே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது இது திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான தேர்தல் இல்லை. இது தாழ்த்தப்பட்ட மக்களாகிய தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் இல்லை, ஆதி திராவிடர்கள், பறையர்கள், அருந்ததிகள் என்று சொல்லக்கூடிய சக்கிலியர்கள், இவர்களையும் திமுக அதிமுக இரு பெரும் கட்சிகளும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். கடந்த முறை 2011-16 சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி ராஜலட்சுமி அவர்கள் மந்திரியானார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை. காரணம், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு குட்டியப்பா அவர்கள் ராஜலட்சுமி அவர்கள் போட்டியிட்டு வென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும், நமக்கு கிடைக்காது என்ற உள்நோக்கத்தோடு அவர் அந்த சீட்டை கிடைக்க விடாமல் பண்ணியதோடு அவர் சார்பாக வேற ஒருவரை நிப்பாட்டி அவர் மந்திரி ஆகிவிடலாம் என்ற கனவில் மிதக்கிறார். அவர்களுக்குள் ஜாதி உணர்வு மிக மேலோங்கி நிற்கிறது. இந்த வயசான காலத்தில் 2 பேர் கூட்டணி சேர்ந்தாங்க. யாரு? சசிகலாவும் ராமதாசும். இந்த சசிகலா எத்தனையோ இடங்கள்ல வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. கடையநல்லூரில் ஓட்டே இல்லாத பாமக கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட என்ன யாராக இருந்தாலும் நம்ம சமுதாயம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். இந்த ஜாதி பாசம் ஒற்றுமை நமக்கு ஏன் வரவில்லை? இந்த குட்டியப்பா அவர்கள் நம்முடைய ஓட்டை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறார். காரணம், நமக்கு எழுச்சி வந்திருக்கிறது. அதையும் தாண்டி இவர்களை நம்பி நாம் வெற்றி பெற விடலாம் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகிறது? இவர்களுக்கு பணம் கொடுத்தால் இந்த வெற்றி நமக்கு எளிதாகிவிடும் என்ற கற்பனையில் மிதக்கிறார். அந்த கற்பனையை நாம் கலைத்து, நாங்கள் தேவேந்தர்கள், நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருப்போம், இனி எங்களுடைய வாக்கு உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்பதை இந்த சட்டசபை எலெக்ஷனில் நாம் நிரூபிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் நாம் புதிய தமிழம் சார்பாக நிற்கின்ற தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை நமது வேட்பாளர்களுக்கு மட்டுமே போடும் பட்சத்தில் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் வாக்குகள் வாங்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தேர்தல் ஆணையத்தால் நாம் தேவேந்திர குல வேளாளர்கள் புதிய தமிழம் சார்பாக நாம் அங்கீகரிக்கப்பட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. ஏனென்றால் இது நமக்கான தேர்தல், நம்ம முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய தேர்தல். நாம் உணர்வுக்கு உந்துதல் கொடுத்து இந்த உணர்வை நாம் ஓட்டாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் வரும் காலங்கள் நம்மளுடைய தலைமுறைகள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். நாம் பல ஜாதிய குடும்பங்களை சந்தித்தவர்கள், அதனால் அதோட தாக்கம் நமக்கு தெரியும். வருங்காலம் நம்மளுடைய வாரிசுகளோ அவர்களுடைய வாரிசுகளோ இந்த தமிழ் சமூகத்தில் பாதுகாப்பாக ஒரு அமைதியான முறையிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் அளிக்கும் ஓட்டு நாளைக்கு நமக்கு அரசியல் விழிப்புணர்வை கொடுக்கும், அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்கும். மாற்று சாதி போல் நாமளும் இந்த தமிழ் சமூகமாக வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் இந்த புதிய தமிழம் கட்சி பல்வேறு இடங்களில் கூட பெரும்பாலான இடங்களில் சிலிர்ந்த சின்னத்தில் நிற்கிறார்கள். அதே போன்று சில இடங்களில் வாளி போன்ற சின்னங்களில் நிற்கிறார்கள். அந்தந்த தொகுதி வாக்காளர்கள் அதை
தெளிவாக புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த வாக்குகளையும் நம் சமூக வாக்காக மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். இல்லை என்றால் நாளைய சமூகம் நாம் மிக மோசமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் இந்த தேவேந்திர குல வேளாளர்களை பணமும் சாராயமும் கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம் என்ற கற்பனை கோட்டையில் இருக்கிறார்கள். அந்த கற்பனை கோட்டையை இந்த முறையில் தூள் தூளாக நாம் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நம்மளை தூள் தூளாக மாற்றி அடித்து நொறுக்கி விடுவார்கள். இந்த சமூகத்திற்கு அரசியல் அங்கீகாரமோ அரசியல் விழிப்புணர்வோ இல்லாமல் போகும் பட்சத்தில் நாம் தமிழ் சமூகத்தில் அரசியல் அடிமைகளாக, குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவில் இப்போ ஒரு சமூகம் எவ்வளவு கீழ் நிலையில் இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கும் கீழ் நாம் தள்ளப்படும் மிக அபாயகரமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த தேவேந்திர குல வேளாண் மக்களை நீங்கள் சிந்திங்கள். இது நமக்கான தேர்தல். அதனால் சிந்தித்து வாக்களிங்கள். உங்கள் குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அவர்கள் விவரம் தெரியாமல் கூட இருக்கலாம். அவர்களுக்கும் புரிய வைத்து அவர்களையும் ஓட்டு போட சொல்லுங்கள். நாங்களும் ஒரு ஊராக சென்று கடைநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சில இடங்களில் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அங்கேயெல்லாம் நாங்கள் போய் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேற்றும் இன்று நிறைய பெருவாரியான தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடக்கிறது. அந்த பணப்பட்டுவாடாவை நாம் தடுப்பதை விட வாங்கி கொண்டு ஓட்டை நாம் மாற்றி போட வேண்டும். நாம் பணமே வாங்காமல் ஓட்டு போடுவதற்கும் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம் பணம் வேண்டாம், என் சமுதாயத்துக்கு ஓட்டு போடுவோம் என்பது உணர்வு. பணத்தை பணத்தை வாங்கி கொண்டு நம்ம சமுதாயத்துக்கு ஓட்டு போடுவது ஒரு வெறித்தனமான உணர்வு. அதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே டாக்டர் ஐயா அவர்களின் தலைமையில் இன்று நாம் தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்கின்றோம். இது நாம் டாக்டர் ஐயா அவர்களின் புதிய தமிழகம் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட, அதில் குறிப்பாக தேவேந்திர வேளாளர்களின் பிரதிநிதி தான் டாக்டர். அவரோட தலைமையில் அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்கும் பொழுது இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கான அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்படும். டாக்டர் ஐயா என்பவர் இன்று நாம் தமிழ் சமூகத்தில் இல்லாமல் போனால் நிச்சயமாக இந்த சமூகம் எங்கேயோ சென்றுவிடும். இந்த சமூகம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றிவிடும். இன்று பல கட்சிகளில் இருந்து விட்டு நம்மளை ஏளனம் பேசும் நமது ஜாதிக்காரர்களே, நமது சமூகத்துக்காரர்களே, டாக்டர் ஐயா ஒருவர் இருக்க போய்தான் அவர்களுக்கு அந்த குறைந்தபட்ச மரியாதையாவது கொடுக்கிறார்கள். இன்று வேணால் எழுதி கொள்ளுங்கள். டாக்டர் ஐயா என்னும் ஒரு மாபெரும் தலைவர் இந்த சமுதாயத்திற்கு இல்லை என்றால் அந்த நிலைமையை நாம் யோசிக்க முடியாது. ஆகவே இந்த சமூகம் நிச்சயமாக இந்த முறை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அமெரிக்காவின் அடிமைத்தனம் கருப்பு வெள்ளை இருந்த காலகட்டங்களில் அமெரிக்கா கருப்பின மக்களை வஞ்சித்தது, ஒடுக்கியது. அவர்களுக்கு பொது இடங்களில் கருப்பு வெள்ளை என்று நிற பாகுபாடு காட்டியது. மார்ட்டின் லூதர் கிங் ஒரு மாபெரும் தலைவர். அவரை ஆப்பிரிக்க காந்தி என்று சொல்வார்கள். அகிம்சையின் வழியில் அவர் சார்ந்த மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். ஒரு அரசாங்கத்தையோ ஒரு தனி மனிதனையோ நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மளுடைய பேச்சை கேட்க வர வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் உடைக்கணும். ஆகவே கருப்பின மக்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து யாரும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யாதீர்கள், அரசு தொடர்வண்டிகளில் பயணம் செய்யாதீர்கள். அருகாமையில் இருந்தால் நடந்து போங்கள், கொஞ்சம் தூரமாக இருந்தால் சைக்கிள், மிதிவண்டி போன்ற வாகனத்தை பயன்படுத்துங்கள் என்று அறைகோள் விடுத்தார். அதை அந்த மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே, ஒரு வருஷ காலம் இந்த அமெரிக்கா பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை கண்டது.
மீண்டும் அந்த மக்களை சந்தித்து இந்த நிற வேறுபாடை பொது தளங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த மக்களை போன்று நாமும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வரும் காலம் அரசியல், நமக்கான அரசியல், இதை எவனும் நம்மை ஒதுக்கிவிட்டு இன்னும் எந்த காலத்திலையும் அரசியல் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையை நாம் இன்று உருவாக்கவில்லை என்றால் நாளைய சமுதாயம் நிச்சயமாக மிக பெரும் பின்னடைவை சந்திக்கும். நாம் இவ்வளவு பெரிய ஒரு தலைமையை ஏற்று வைத்து கொண்டு நாம் முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் அது ஒவ்வொரு வாக்காளரும் தவறுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நிச்சயமாக நாம் வாக்களிக்க வேண்டும். அது நாம் சமுதாயம் சார்ந்த வாக்காக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அனைத்து கட்சிகளும் பணம் கொடுக்கிறார்கள், 1000 2000 முதல் கொடுக்கிறார்கள். பணம் வாங்கிக் கொள்ளுங்கள். ஓட்டை சமுதாய ஒற்றுமையாக புதிய தமிழகம் சார்பாக போட்டியிடும் நமது தேவேந்திர வேளாளர் வேட்பாளர்களுக்கு அவரவர்கள் நிற்கும் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வெற்றிகளை நாம் குவிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கான அரசியல் அங்கீகாரம் தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்படும். சில தலைவர்கள் காசுக்காக நம்மளுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டே நமக்கு எதிராக போராட்டம், வாக்கு சேகரிப்பு எதிராக செயல்படுகிறார்கள். அவர்களை மக்கள் நன்றாக அடையாளம் கண்டு கொண்டு அந்தந்த தொகுதியில் விரட்டி அடிக்கிறார்கள். அவர்கள் மல்லாக்கப்படுத்தி கொண்டு எச்சி துப்புகிறார்கள். அந்த எச்சி அவர்கள் முகத்தில் தான் விழும் என்பது இன்று தெரியாது, நாளைக்கு தெரியும். ஆனால் அது போன்ற துரோகிகள் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்தில் அரசியல் தளத்திலிருந்து அடித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான அங்கீகாரத்தை நாம் வழங்கக்கூடாது. அவர்கள் பேச்சையும் மீறி, அவர்கள் பரப்புரையும் மீறி நாம் புதிய தமிழமாக தேவேந்திர வேளாளர்களாக ஒன்றிணையும் போது தானாகவே அவர்கள் அரசியல் களத்திலிருந்து ஒளிந்து விடுவார்கள், மறைந்து விடுவார்கள். அவர்களுக்கான எழுச்சி வராது. ஆகவே இது ஒரு நீண்ட பதிவாக கூட இருக்கலாம். இது உங்கள் போன்று எனக்கும் ஆளுநர் இருக்கிறது. நானும் ஒரு சமூக உணர்வாளனாகத்தான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன். ஆகவே நிச்சயம் நாம் அனைவரும் தேவேந்திர வேளாளர்களாக ஒற்றுமையாக இருந்து நமது தேவேந்திர வேளாளர் வாக்காளர்கள் அனைவரும் நமது வேட்பாளர்களுக்கு ஒற்ற கருத்தோடு ஒருமித்து வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியை நிச்சயமாக அனைவரும் காண வேண்டும். உங்களுடைய தளங்களில் இருக்கும் நண்பர்களுக்கும் பகிர வேண்டும். சில காரணங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இப்போது வெளியில் சொல்லுவதற்கு நேரமில்லை. ஆகவே நான் பேசுவது உங்களோட குரலாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் மனதில் உள்ளதாக கூட இருக்கலாம். அதுபோன்று நீங்கள் பேசியதாக உங்கள் மனதில் உள்ளதாக நினைத்து கொண்டு சரி என்று பட்டால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சமுதாய விழிப்புணர்வு அடைய வேண்டும். நிச்சயமாக இந்த 2026 தேர்தல் தேவேந்திரனுக்கான தேர்தல் மட்டுமே என்று உறுதி போன்று அனைவரும் ஒத்த கருத்துடன் ஒருமிச்சு புதிய தமிழக வேட்பாளர்களுக்கு மட்டும் வாக்களிப்போம் என்று நானும் உறுதியளிக்கிறேன். அனைவரும் உறுதியேற்றுக்கொண்டு வாக்களிப்போம், சமுதாயத்தை முன்னேற்றோம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு பெரிய உரையை கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.